இப்போ நம்ம பிளாட்டுக்கும் ஜிஎஸ்டி ரோடுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ இருக்கும்? பார்த்தா தெரியுது. சார் மேக்ஸிமம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், மிஞ்சி போனால் ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கும் சார். ஒரு 100 மீட்டர் தான், அவ்வளோதான். நடந்தே போயிடலாம். நடந்தே போகலாம். நீங்கள் பர்னூர் டோல்கேட் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வரும். 1.5 கிலோமீட்டர் தான். 1.5 கிலோமீட்டர் தான். ஓ, மினி பஸ் இங்கே வருது. இங்கே வருது. நம்ம பக்கத்துல சைட்லேருந்து ஒரு 200-300 மீட்டர் தான் பஸ் ஸ்டாப்பு. தாம்பரத்துலேருந்து மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு ரெசிடென்ஷியல் லேஅவுட்டுமே இந்த ஒரு 100 மீட்டர்ஸில் கிடையவே கிடையாது. ஆமாம். ஸோ இந்த லேஅவுட் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து அவைலபிள். மேபி இது ஒரு லாஸ்ட் சான்ஸாக கூட இருக்கலாம். வணக்கம் நேர்களே, செங்கல்பட்டு சிட்டிக்குள்ள ஜிஎஸ்டி சாலையில இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர் தூரத்துல 8 வீட்டு மனைகளை எல்லோரும் வாங்கக்கூடிய பட்ஜெட் பிரைஸ்ல ரீசேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஹோம் ஸ்மார்ட் ரியாலிட்டி நிறுவனம். டிடிசிபி அப்ரூவ் கொண்ட இந்த மனைப்பிரிவுகள் பற்றி அந்த நிறுவனத்தின் எம்டி திரு சுவாமிநாதன் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். செங்கல்பட்டு சிட்டிக்குள்ள பார்த்தாலே தெரியுது ஜிஎஸ்டி ரோடு. 8 பிளாட் வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா சார்? செங்கல்பட்டில் நம்ம பிளாட்டு கரெக்டாக எங்கே இருக்குது சார்? சைட்டுடைய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு புள்ளிப்பாக்கத்தில் தான் லொக்கேட்டட் ஆயிருக்கு. இந்த ஊர் பேர் வந்து புலிப்பாக்கம். புள்ளிப்பாக்கம் சார். அது செங்கல்பட்டுக்கு முன்னாடியே வந்துடும் இல்லையா? செங்கல்பட்டுக்கு முன்னாடியா? நார்மலாக ஜிஎஸ்டிலேருந்து நீங்கள் வரும்போது செங்கல்பட்டுக்கு நீங்கள் லெஃப்ட்டில் உள்ளே போவீங்க. நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லொக்கேட்டட் ஆயிருக்கு. டுவர்ட்ஸ் தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரும்போது நம்ம இடத்துல இருந்து கரெக்டாக டோல்கேட் எவ்வளோ தூரம்? சரி, இங்கேருந்து பர்னூர் டோல்கேட் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வரும். 1.5 கிலோமீட்டர் தான். 1.5 கிலோமீட்டர் தான். சரி, இப்போ நம்ம பிளாட்டுக்கும் ஜிஎஸ்டி ரோடுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ இருக்கும்? பார்த்தா தெரியுது. சார் மேக்ஸிமம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், மிஞ்சி போனால் ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கும் சார். ஒரு 100 மீட்டர் தான், அவ்வளோதான். நடந்தே போயிடலாம். நடந்தே போகலாம் நீங்கள். சரி, இப்போ நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வீடுகள்லாம் தெரியுதுல்ல? கண்டிப்பாக அந்த புலிப்பாக்கம் ஊர் இல்லையா? புலிப்பாக்கம் ஊர் சார். ஊரை ஒட்டியே தான் இப்போ இந்த லேஅவுட் போட்டிருந்தாங்க. ஸோ இதில் இப்போதைக்கு நமக்கு ஒரு 9 பிளாட் வந்து ரீசேலுக்கு வந்திருக்கு. சரி, அதாவது ஓல்டு லேஅவுட்டு, அதில் வந்து 8 பிளாட் வந்து சேலுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக 2008 லேஅவுட் இது. ஸோ அப்போவே டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணி சேல் பண்ண லேஅவுட் தான். ஸோ இதில் ஒரு 8 பிளாட் மட்டும் இப்போ நம்மளுக்கு சேல்ஸ் கொடுக்கும். அப்ரூவ்டை பொறுத்த வரைக்கும் டிடிசிபி அப்ரூவ்டு சார் ப்ராஜெக்ட். சரி, பிளாட் சைஸ் சொல்லுங்களா சார்? இங்கே பிளாட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் சார் அவைலபிலிட்டி. மினிமம் 1500. அடுத்த சைஸ்? அடுத்த சைஸ் வந்து 2400 சார். ஓ, எல்லாம் பெரிய சைஸ்? எல்லாமே பெரிய சைஸ் தான். இங்கே ஆல்ரெடி முன்னாடி போட்ட லேஅவுட்டில். ஏன்னா 2017க்கு அப்புறமேட்டு தான் நம்ம கவர்மெண்ட்டில் வந்து 600-700 ஸ்கொயர் ஃபீட்லாம் போட ஆரம்பித்தாங்க. ஸோ இது 2008லேயே போட்ட லேஅவுட்னால மினிமம் இங்கே பிளாட் சைஸே 1500 ஸ்கொயர் ஃபீட். சரி, அந்த 1500 வந்து ரெண்டாக பிரித்து கொடுக்க வாய்ப்பு இருக்குதா? இல்லை சார், ஏன்னா ஃப்ரண்டேஜ் வந்து பிளாட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஷேப்பான பிளாட்ஸ் தான். ஃப்ரண்டேஜ் எடுத்திங்கன்னா 30க்கு 50. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்கொயரான பிளாட்ஸ் தான் நமக்கு சேல் வந்துருக்கிறது எல்லாமே. இதில் ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் அவைலபிலிட்டி இருக்குது, சவுத்து வெஸ்ட்டில். ஸோ 3 ஃபேஸிங்லேயுமே இப்போ நம்மளுக்கு ரீசேலுக்கு பிளாட்ஸ் வந்து. சரி, இல்லை கார்னர் ஏதாவது இருக்குதா? கார்னர் எதுவும் இல்லைங்க சார். சரி, அதாவது நார்த்து வெஸ்ட்டு சவுத்து 3 ஃபேஸிங் இருக்குது. நம்ம பிளாட் வந்து புலிப்பாக்கம் ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு இல்லையா? ஆமாங்க சார். பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது சார்? பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து ஜிஎஸ்டி தான். ஸோ உங்களுக்கு அங்கே எல்லா பஸ்ஸஸுமே 24/7 உங்களுக்கு இருக்கும். இதை தவிர நம்ம சைட்டு புலிப்பாக்கம் வில்லேஜுக்குமே நமக்கு மினி பஸ் வந்துட்டு இருக்கு. ஓ, மினி பஸ் இங்கே வருது? இங்கே வருது. நம்ம சைட்லேருந்து ஒரு 200-300 மீட்டர் தான் பஸ் ஸ்டாப்பு. ஸோ நம்ம அந்த பஸ் ஸ்டாப் ஏறினோம்னா நீங்கள் தாராளமாக செங்கல்பட்டு ஆக்சஸ் பண்ணலாம். மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓ, மினி பஸ் வந்து செங்கல்பட்டுலேருந்து மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு போகுது இல்லையா? போகுது, ஆமாம் சார். சரி, ஸோ இதை தவிர உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை செங்கல்பட்டு பஸ் ஸ்டாப் எடுத்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட்டட் ஆகும். 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர் தான் சார். சரி, ஓ, சிட்டிக்குள்ளே வேலைக்கு போகிறவங்க வந்து நம்மகிட்ட பிளாட் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம் சார் இங்கே. ஏன்னா இங்கேருந்து மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி நீங்கள் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இந்த ஜிஎஸ்டி ரோடில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியை ரீச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸ்க்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க சார்? இங்கே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2600 rupees per ஸ்கொயர் ஃபீட் ரேட். 2600 இது நெகோஷியபிள் ஸ்லைட்லி இருக்கும் சார், நெகோஷியபிள். சரி, நேரில் வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கீங்க? கண்டிப்பாக சார். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் தாம்பரத்துலேருந்து மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு ரெசிடென்ஷியல் லேஅவுட்டுமே இந்த ஒரு 100 மீட்டர்ஸில் கிடையவே கிடையாது. ஆமாம். ஸோ இந்த லேஅவுட் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து அவைலபிள். மேபி இது ஒரு லாஸ்ட் சான்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு லேஅவுட்னா நீங்கள் செங்கல்பட்டினை தாண்டினதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து லேஅவுட்ஸுங்களே வர ஆரம்பிக்கும். சரி, இப்போ வந்து செங்கல்பட்டு சிட்டிக்குள்ளே வேணும், அதுவும் ஜிஎஸ்டியோட பக்கத்துலேயே வேணும்னா இங்கே வந்து பிளாட்டை பார்க்கலாம், தாராளமாக வந்து வாங்கலாம் சார். சார் அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டில் நீங்கள் இமீடியட்டாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணி வரலாம். அதுக்கான பேசிக் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே கொடுத்துருக்க ரோடு வந்து 40 அடி ரோடுமே கொடுத்துருக்காங்க. இங்கே 3 ஃபேஸ் கனெக்ஷனுமே இபி லைனில் இருக்காங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க வீடு கட்டி இங்கே கொடுத்தனுமே இருக்காங்க சார். இன்னைக்கு 2600 கொடுத்து ஒரு பிளாட்டை வாங்குறாங்க ஒரு கஸ்டமர். ஒரு 2 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு ஒரு growth வந்து எதிர்பார்க்கலாம் சார்? growth அப்படின்றது வந்து நீங்கள் ஆல்ரெடி சினாரியோ எடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ், அதாவது 2021லேருந்து
2026 முடிய எடுத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு சார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ஜிஎஸ்டியை ஒட்டியே தான் வருது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செங்கல்பட்டு வந்து தனி மாவட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை தவிர கலெக்டர் ஆஃபீஸுமே இப்போ இங்கே வந்திருக்கு. இதை தவிர ஒரு 133 crores வந்து செங்கல்பட்டுக்கு தனி பஸ் ஸ்டாப்புமே இப்போ கவர்மெண்ட்லேருந்து ப்ரொப்போஸ் பண்ணி அதுக்கான வேலையை கட்டி முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். கட்டி முடிக்க போகிறாங்க. அது கூடிய வரையில் அதுவுமே உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு வந்துடும். இதை தவிர நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா மதுராந்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கரில் ஸ்மார்ட் சிட்டியுமே வரப்போகுது. ஸோ அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரைஸுன்றது வந்து கண்டிப்பாக இன்னொரு 2 to 3 இயர்ஸில் கண்டிப்பாக டபுள் ஆகும் சார். சரி, அதாவது 5000 ரூபாய்க்கு மேலே போகுங்கிறீங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 10 years பிஃபோர் எடுத்தீங்கன்னா வந்து தாம்பரம் தான் கேட்வே ஆஃப் சென்னைன்னு இருந்தது. அதுக்கப்புறம் கூடுவாஞ்சேரி வந்தது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் செங்கல்பட்டும் வந்துருச்சு. ஏன்னா சிஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு தாண்டி அச்சரப்பாக்கம் முடியவே சிஎம்டி லிமிட்டுமே ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னும் 2 to 3 இயர்ஸில் கண்டிப்பாக டபுள் த ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் சார் இந்த ஏரியா. சரி, நம்மகிட்ட பிளாட் வாங்க லோன் எவ்வளோ பண்ணுறீங்க மேக்ஸிமம்? சார் இது மேக்ஸிமம் கஸ்டமரோடைய பட்ஜெட் பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம் சார். ஏன்னா இங்கே கைட்லைன் வேல்யூ வந்து 1000 rupees. ஸோ இது ரீசேல் பிளாட்ன்றதுனால நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணியும் பண்ணிக்கலாம். லோன் மேக்ஸிமம் 80% முடிவே நம்ம பண்ணித்தரோம் சார். சரி, கேஷ்லேயே வாங்கிக்கலாம். லோன் வந்து அதிகபட்சம் 80% வாங்கி கொடுக்குறீங்க. ஆமாம் சார். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ல ப்ரமோட்டரை டைரக்டா காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.